குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பெரிய ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங் ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா 10th 11th 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸு, அதாவது யாருக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம்ஸ் எழுத போகிறாங்க, அதாவது எக்ஸாம், இந்த சிறப்பு துணை தேர்வுன்றதை அடுத்த மாதத்தில் நடத்த ஆரம்பிக்க போகிறாங்கப்பா. யார் யாருக்கு வந்து பார்த்திங்கன்னா 10th 11th 12th. ஸோ வந்து பார்த்திங்கன்னா 10th 11th 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸு ஜூன்லேருந்து எக்ஸாம்ஸ் வந்து ஆரம்பிச்சிடும். என்ன எக்ஸாம்ஸ்னால் எக்ஸாம்ஸ்ப்பா, அதாவது ஃபெயிலான மாணவர்கள் மற்றும் ஆப்சண்ட்டான மாணவர்களுக்கு சிறப்பு துணை தேர்வு. இதில் 12th 10th 11th எல்லாருக்குமே டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கப்பா ஓகேங்களா. ஸோ அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன், ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டி சிறப்பு துணை தேர்வு ரொம்பவே கடன்னு அப்படியே ஒரே வாரத்தில் வச்சு முடிக்கிறாங்கப்பா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ப்ரிப்ரேஷனை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இன்னும் ஒரு மாதம் தான் இருக்குது. ஸோ ஃபெயிலான மாணவர்கள் அதற்கு ஏற்ற மாதிரி ஸ்கெடியூல் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்க. 12th எப்போ ப்ரோ ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்குறீங்க. 12th எப்போன்னா ஜூன் 24 ஸ்டார்ட் ஆகி ஜூலை 2 முடியுது ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்படியே கண்டினியூவாக தான் வைக்கிறாங்க ஓகேங்களா, கேப் இல்லாமல் வைக்கிறாங்க. ஜூன் 24 ஸ்டார்ட் ஆகி ஜூலை 2 முடியுது. அதேமாதிரி 11th எப்போ ஸ்டார்ட் ஆகுது வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 1 முடியுதுன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா 12th. அப்போ ஜூலை மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு வந்து பார்த்திங்கன்னா 11th ஸ்டார்ட் ஆகுதுப்பா. 11th எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஜூலை 2 ஆரம்பித்து ஜூலை 8 முடியுது ஓகேங்களா. ஒரு வாரம் தான் நடத்துகிறாங்க. ஸோ 10th எப்போ பார்த்திங்கன்னா 10th வந்து பார்த்திங்கன்னா 11th எப்போ நடத்துகிறாங்களோ அதே டைமில் இது நடக்குது. 10th எப்போனா அவங்களுக்கும் ஜூலை 2 ஆரம்பித்து ஜூலை 8 முடியுது ஓகேங்களா. ஏன் இவ்வளோ சீக்கிரம் வச்சு முடிக்கிறாங்க, கேப் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம்ஸ் பாஸ் பண்ணி அடுத்த ஸ்டாண்டர்டுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் போகணுன்ற காரணத்தால் தான் இவ்வளோ சீக்கிரம் வச்சு முடிக்கிறாங்க ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் யாரும் பயப்படாதீங்க, எக்ஸாம்ஸ்க்கு ஒரு மாதம் இருக்குது ஓகேங்களா. நீங்கள் மிஞ்சி போனால் 2-3 சப்ஜெக்ட் ஃபெயில் ஆகிருப்பீங்க. 10 நாள் ஒதுக்கி படித்தாலே நீங்கள் பாஸ் ஆகிடலாம். இம்பார்ட்டன்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வச்சுட்ருப்பீங்க. ஸோ அதை படிங்க, ரொம்பலாம் கஷ்டப்படணுன்ற விஷயமே கிடையாது. நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை மட்டும் படிச்சுட்டு தெளிவாக எழுதினாலே பாஸ் மார்க் விட அதிகமாக எடுத்து நீங்கள் கிளியர் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஸோ நான் சொன்ன அப்டேட்டை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க.